ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் AutoCAD எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ராஜெக்டை பற்றி அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். AutoCAD எலக்ட்ரிக்கல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராயிங் ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ப்ராஜெக்ட், இந்த மெனுக்குள்ளே போய்க்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆல்ரெடி இருக்கும். இது வந்து டெமோ ப்ராஜெக்ட், டெமோ ட்ராயிங் எல்லாமே இருக்கும். நம்ம இது வந்து எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். டபுள் கிளிக் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓப்பன் ஆயிரும். என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன டயக்ராம் எல்லாத்தையும் பார்க்கலாம். டெமோ ட்ராயிங் இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். schematic இதுதான் வந்து நம்ம வயரிங் பண்ண முடியும். இதெல்லாம் இன்சர்ட் காம்பனண்ட், இதில் வந்துட்டு இன்சர்ட் இது காம்பனண்ட் இன்சர்ட் பண்ணலாம். புஷ் பட்டன், செலக்டர் சுவிட்சு, ஃபேஸு, டைமரு, ரிலே, மோட்டாரு, இது போல் வந்து எல்லாமே இதில் இருக்கும். இதில் இல்லைனாலும் நம்ம வந்து அதை பில்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு. இதுக்கு தான் வந்து இன்சர்ட் காம்பனண்ட் யூஸ் ஆகுது. எடிட் காம்பனண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட் வந்து எடிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து இது ஒரு காம்பவுண்டு. இப்போ வந்து இதை வந்து எடிட் பண்ணோன்னா அதுக்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் காட்டும். எடிட் காம்பவுண்டு, அலைன் மூவ் பண்ணுறது, அது போல் எல்லாமே எடிட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு வரும். இதில் வந்து ஏதாவது நமக்கு தேவையான எதாவது ஆட் பண்ணாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதுக்கு தான் அது வந்து அதே போல் வந்து காம்பவுண்ட் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு இது எல்லாமே இதில் யூஸ் ஆகுது. இதுதான் ஒயர், இன்செட் ஒயர் நம்பரிங். இப்போ மல்டிபிள் பஸ், இதில் வந்துட்டு நம்ம ஒரே நேரத்தில் 4 அது போல் வந்து அது போல் நம்ம ஒயரிங் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஒயர் நம்பரிங் நம்ம வந்து ஒயரிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதில் வந்துட்டு ஒரு ஒயருக்கு ஒரு ஒயரிங் நம்பர் கொடுக்கணும். அதுக்காக ஒயர் நம்பரிங் யூஸ் ஆகுது. அந்த ஒயரிங் நம்பர் இதில் வந்துட்டு எடிட் ஒயர்ஸ் அண்ட் ஒயர் நம்பர் வந்து நான் எடிட் வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒயர் நம்பர் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நம்பரும் வந்துடும். அதில் வந்துட்டு எடிட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். சிம்பிள் பில்டர், இதில் வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது தேவையான காம்பவுண்ட் வந்து பண்ணிவிட்டு இதுலேருந்து ட்ராயிங் ஃபைல் வந்துட்டு இதில் ஐக்கான் மோடில் போட்டோன்னா அதில் வந்துடும். அது யூஸ் பண்ணாங்க. பேனல், இது வந்து பேனல் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலுக்குள்ளேருந்து உள்ளே எப்படி இருக்கும். இப்போ வந்து எம்சிபி, காண்டாக்டு, டைமரு, ஒரு டியூவல் ஸ்டார்டர் டெஸ்ட்டில் இருக்குன்னா அதில் வந்து பேனலுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து இந்த பேனலோட டூல்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ரிப்போர்ட், இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேனலோட டிசைன் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். தனியாக வந்து நம்ம எதுவுமே வந்து தனியாக டைப் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டில் உள்ள வந்து எல்லாமே வந்து வந்துடும், ஃபுல் டீட்டெயில்ஸாக. ஓகே, இப்போ எப்படி வந்து ப்ராஜெக்ட் எப்படி புதுசாக வந்து ஓப்பன் பண்ணணும்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டிங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட், நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் டையில் புதுசாகவே ஓப்பன் பண்ணி போவாங்க. நியூ ப்ராஜெக்ட் நேம், AutoCAD எலக்ட்ரிக்கல் கொடுத்துடலாம்.
இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வந்துட்டு நீங்கள் இது ஒன்று சும்மா இது ஒன்று கொடுத்துக்கலாம், எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பற்றி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வந்து இதில் வந்து எது ஒன்று மாற்றினாலும் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் உள்ள எல்லா ட்ராயிங்லேயுமே மாறிடும். அதுபோல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைப்ரரிஸ், ஸ்கீமேட்டிக் லைப்ரரி, ஐகான் மெனு, இதில் வந்து என்பிஎஃப், இதில் ரெண்டுத்துமே சேம் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது இதில் தான் இருக்கணும், இங்கே இருக்கணும். இப்போ என்எஃப்பிஏங்கிறது இருக்குது, என்எஃப்பிஏ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் கரெக்டாக. இதெல்லாம் வந்துட்டு ஒயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து இந்த இதோட பெர்சன்டேஜெலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். நான் வந்து இதில் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில். ஒயர் நம்பரிங் அப்படி தான், ஒயர் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நம்ம இந்த இதில் பர்சன்டேஜ் போகிறதுல அது வந்து மாறும். இதை வந்து ஒயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொன்னால் தான் அது வந்து என்னென்னு சொல்லிட்டு புரியும் உங்களுக்கு கரெக்டாக. கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தான், அப்படி தான். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டயக்ராம் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்னால் அதில் வந்துட்டு ஒரு 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ராயிங் இருக்கும். அதில் ஒரு ட்ராயிங்கில் வந்து ஃபுல்லாக அந்த ஒயரிங் முடிக்க முடியாது. அதனால தான் அடுத்த ட்ராயிங்க்கு வந்துட்டு போகும் அந்த ஒயரிங். இப்போதைக்கு அந்த ஒயரிங் வந்து எந்த ட்ராயிங்லேருந்து எந்த இடத்துல போயிட்டு திரும்ப அடுத்த ட்ராயிங்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கலாம். அதில் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணால் அதுலேருந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த ஸ்டைலு நமக்கு வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா. இது லூப்பில் லூப் வந்து இது நம்ம வந்து ஒயரோட ஒயர் கிராஸ் ஆகும்போது இப்படி லூப் ஆகுது. இது கேப், இந்த இதோட இது கேப்பில் இருக்கும். இது சாலிட்னா அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே டேரெக்டாக கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு எது தேவையாக வச்சுக்கலாம். ஒரு டாட் இதுலேயும் அப்படி தான், நன்னுன்னா எதுவுமே வராது. ஆங்கிள் இப்படி, ஆங்கிள் 2 இது ஓகே. டாட்லேயே இருக்கும். ட்ராயிங்கோட ஃபார்மேட் இப்போ வந்து நம்ம லேடர் டயக்ராம் வரையணும்னா இது போல் தான். வெர்டிக்கல் நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இது வந்து இதோட இது லென்த்து, இது மல்டிபிள் ஒயரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனெல்லாம் அதோட இது கேப்பு இது இருக்கும். இப்போ வந்து அதில் கேப் இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ள ஸ்பேஸு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பரு எக்ஸ்எல். இப்போ வந்துட்டு இப்போ அந்த மல்டிபிள் டயக்ராம் வந்துட்டு இது போல் தான் கரெக்டாக A2 B3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த டயக்ராம் வந்து அதை மென்ஷன் பண்ணணும். இதான் வந்து ப்ராஜெக்டோட வந்து ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து டயக்ராம் இன்சர்ட் பண்ணலாம் பார்ப்போம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டயக்ராம் இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துலாம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து சும்மா கொடுத்துக்கலாம். எது ஓகே. நம்ம டிஸ்பிளே 1, 2, 3 ப்ராஜெக்ட் கோடு. ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் எந்த கோடு வச்சுக்கலாம். ஓகே. இன்ஸ்டாலேஷன் கோடு, லொக்கேஷன் கோடு எல்லாம் இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. தேவை ஐடென்டிஃபிகேஷன்னா நம்ம வச்சுக்கலாம். ஷீட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஷீட் வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே இந்த கிராஸ் ரெஃபரன்ஸிங்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஷீட் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபஸ்ட்டு அதனால ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து கேட்குது உங்களுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸ்
you want to apply project default value to the drawing settings. இப்போ ப்ராஜெக்டில் இருக்கிற ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து இந்த ட்ராயிங் இருக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஓகே, எஸ் கொடுத்துக்கலாம். நோ கொடுத்துனா இப்போ டயக்ராம்க்கு வந்துட்டு தனியாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் என்ன போயிருக்கோம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சும்மா ஒரு வயர் ஒன்று வரையும். ஓகே, அதே வயரு. ஓகே, பார்த்தீங்களா இப்போ இருந்துச்சா. இப்போ ஏதோ ப்ராப்பர்ட்டிஸில் போட்டு நம்ம மாற்றோம். இப்போ ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இதெல்லாம் ஈஸியாக புரியும். வந்து கேப் போட்டுருவோம். கேப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே, ஒயர் கொடுத்துருங்க. ஓகே, அப்புறம் கேப் போட வந்துச்சு. அதுதான் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றிங்கன்னா இல்லை இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது மாற்றணும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வந்து ஓகே. அடுத்த ஓப்பன் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டே திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுவான்னு பார்ப்போம். ட்ராயிங்கு இப்போ ட்ராயிங் வந்து இதே மாதிரியும் ரைட் கிளிக் பண்ணியும் புதுசாக ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு மேலே இருக்கும் நியூ ப்ராஜெக்ட் நியூ ட்ராயிங், இதை கிளிக் பண்ணிக்கணும். புதுசாக டைரெக்டாக ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பில். ஓகே, அடுத்ததாக வந்து திரும்ப எப்படி வந்து பழைய ட்ராயிங் ஆல்ரெடி பண்ணி வச்ச ட்ராயிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறது. அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆர்ட் ட்ராயிங் கொடுத்திங்கன்னா நம்ம இன்னொரு டெமோவில் ட்ராயிங் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி பழைய ட்ராயிங்கு வந்துட்டு அதே சேம் முன்னாடி கேட்டது தான். அது ப்ராஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா இல்லை ட்ராயிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்மா ஒன்று கேட்குது. ப்ராஜெக்டில் இருக்கிறதுனா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ட்ராயிங்கில் மட்டும் இருக்க தனியாக போகணும்னா ஒன்றாவை கொடுத்துக்கலாம். அதுதான் டிஃப்ரெண்ட். எஸ் ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்துட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் சப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். வந்துட்டு இதில் வந்துச்சு. இப்போ இந்த டயக்ராம் வந்து உள்ளே போடணும்னா அப்படியே டிஸ்ட் வந்து இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து டயக்ராம்க்குள்ள. ஓகே, வந்துட்டு இதில் ஏதாவது வந்து உங்கள் அப்டேட்டில் வந்துட்டு ஒரு மாறலைன்னா டயக்ராம் நேம் கரெக்டாக இல்லை சொன்னால் இல்லை ரீஃப்ரெஷன் இருக்குல்ல, இது கொடுத்திங்கன்னா திரும்ப கரெக்டாக வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்து ரெடி சொல்கிறேன். ட்ராயிங் டிஸ்பிளே இந்த இது ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ஓப்பன் பண்ண முடியும். இன்ஸ்டாலேஷன் கோடு, லொக்கேஷன் கோடு இதெல்லாம் காட்டியிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது கோடில் ஒன்று போட்டு இப்போ ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த டயக்ராம் இருக்குது. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டிங்கன்னா வந்துட்டு சும்மா போட்டிக்கிறேன். மொத்தம்
ப்ராஜெக்ட் கோடு சும்மா அப்படி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு எந்த கோடு இதில் எது போட்டாலும் எல்லாமே அந்த இதில் மென்ஷன் பண்ணோம், காட்டும். காட்டுற வந்துருச்சா? ட்ராயிங் லிஸ்ட் டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் இந்த இதில் போயிட்டிங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது, ரெண்டாவது மூணுனா இது. இதில் எல்லாமே வேணும்னா அப்படி வந்துட்டு ஃபைல் நேம் ஃபஸ்ட்டில் எந்த நேம் இருக்கணுமோ அந்த நேம் தான் வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்கணும். ஃபைல் நேம், ஷீட் நம்பர், ட்ராயிங் டெஸ்ட் பண்ணுவோம். இது போல் வந்து அந்த இதில் இருக்கிற கோடெல்லாம் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் அப்போது அது இருக்கும். இதை மாற்றணும், அதில் இருக்கிறது வந்து மாறி வரணும்னா இப்போ அப்படி இருக்கட்டும். இது போயிட்டிங்கன்னா இப்போ இது வந்து மேலே வரணும், அப்படி மாறி வரணும், அது மாறி வந்துடும். அவ்வளோதான். இல்லை இப்போ இந்த மொத்த ப்ராஜெக்ட்டும் இப்படி அப்படி பண்ணுறது, பிரிண்ட் எடுக்கிறது வச்சு போய் மாற்றலாம், மாற்றிக்கணும். அப்படி அதுபோல் ஆப்ஷன் இதில் இருக்குது. வந்துட்டு ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஹெல்ப்பில் கொடுத்தீங்கன்னா போய்ட்டு இது பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிட் இன்ஸ்டால் முன்னாடியே வந்துட்டு இதில் ஹெல்ப் வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நெட்டு கனெக்ட் பண்ணிச்சுன்னா ஆஃப்லைன் டவுன்லோட் ஆஃப்லைன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே எதாவது டவுட் பண்ண பார்க்கலாம். அதுதான். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா இதில் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஒயர் நடிக்க பண்ணுறது இந்த ஆஃப்லைன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அது வந்து உங்களுக்கு அப்படி காட்டுங்க. அது இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும், எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு டயக்ராம் வரைகிறது, இதை பற்றி ஒயர் இன்செர்ட் ஒயர் நம்பர் இதை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.